லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம அனிமல் கிங்டத்துல மேமல்ஸை பார்த்தோம். டாக்டர் விமலா அவங்க ரொம்ப டீட்டெயிலா அதனுடைய தீம், மேமல்ஸோட தீம் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி புரிந்து கொள்வது என்பதை எலாபரேட்டிவா பேசினாங்க. சின்ன இன்ட்ரோடக்ஷனோட மேமல்ல இருக்கிற அடுத்த ஃபேமிலியை நம்ம பார்ப்போம். சின்ன இன்ட்ரோடக்ஷன் எப்படின்னு சொன்னா, மினரல் கிங்டம் அப்படின்னு சொன்னா இட் லைக்ஸ் கம்ப்ளீஷன். அந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை முழுமையை அடைய வைக்கணும் அப்படிங்கிற இலக்கு மினரல் கிங்டத்துல இருக்கணும். அப்ப ஸ்ட்ரக்சர்லி ஓகே ஆகணும் அப்படிங்கிறது தான் மினரல் கிங்டத்தினுடைய லாங்குவேஜ். ஒரு கம்ப்ளீஷனை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் மினரலுடைய மொழியாக இருக்கிறது. பிளான்ட் இம்மொபைலா இருக்கிறதுனால அது ரியாக்ஷன் மூலமாக தான் தன்னை வாழ வச்சு கொள்ள முடியும், தன்னுடைய வாழ்வியலை தகவமைத்துக் கொள்ள முடியும். அப்படி தகவமைத்துக் கொள்வதற்கு அவங்களுக்கு தேவைப்படுவது சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டி இருந்தால் தான் ரியாக்ட் பண்ண முடியுமோ. அதன் மூலமா அவங்க தன்னுடைய குளோரோஃபில் மூலமாக லைட்ல இருந்து வேண்டிய எனர்ஜிகள் எடுத்துக்க கொள்ள முடியும். ரூட்டின் மூலமாக நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும். அப்படிதான் அதோட சர்வைவல் மெக்கானிசம் நடக்குது. இப்ப அனிமல்ல எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த மினரல் உடைய கம்ப்ளீட்னஸும் இருக்கும், இந்த பிளான்டினுடைய சென்சிட்டிவிட்டியும் இருக்கும். அதோட ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா அந்த சர்வைவல் கொஸ்டின். அது எப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இயற்கையாக உணவு எடுக்க முடியாது. அப்ப வேட்டையாடிதான் எடுக்க முடியும். அப்ப வேட்டையாடப்படுவது அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கும். அந்த சூழல் இருப்பதனால அது சர்வைவல் கொஸ்டினாக அது மாறிவிடுது. அனிமலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டீப்பர் லெவல் கேஸ் டேக்கிங் எடுக்கும்போது அவங்க அனிமலாகவே பரிணமிக்க முடியும் பேஷண்ட்ஸ். அது எப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு நம்ம நார்மல் கேஸ் டேக்கிங்ல எப்படி இருக்கும்னா, பேஷண்ட் தன்னுடைய பேத்தாலஜியோட வருவாங்க. அவங்க பிரசன்டிங் கம்ப்ளைண்ட்டை வைப்பாங்க. அவங்க சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த சிம்டத்துல நம்ம சில மொடாலிட்டி, நமக்கு வேண்டிய ஹோமியோபதிக்கு வேண்டிய டூல்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது நார்மல் கோர்ஸ் ஆஃப் கேஸ் டேக்கிங். இந்த கேஸ் டேக்கிங்க கொஞ்சம் நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா, அவங்க வாழ்க்கை வரலாறு, அவங்கள பத்தி, அவங்க பர்சனாலிட்டி பத்தி, அவங்களோட ஸ்ட்ரெஸ், அவங்களுடைய சுச்சுவேஷனல் பிரேக் டவுன், அப்புறம் அவங்க என்கவுண்டர் பண்ண சுச்சுவேஷன்ஸ், இதுல அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி ஃபீல் பண்ணாங்க, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, இப்படி நீங்க ஆழமாக அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் ஜேர்னியை கண்டக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அழகாக தான் யாருன்றத சொல்ல முயற்சிப்பாங்க. இது எப்படின்னா, இந்த நார்மல் கோர்ஸ் ஆஃப் கேஸ் டேக்கிங்ல இருந்து கொஞ்சம் சற்று ஆழமாக கொஞ்சம் டீப்பர் லெவல்ல எடுக்கிறது. இந்த டீப்பர் லெவல்ல நாம எடுக்கும்போது அவங்க தான் மினரல் கிங் இருந்தா தன்னுடைய கெப்பாசிட்டி இல்ல, ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்ல, தனக்கு போதுமான கேப்பபிலிட்டி இல்ல, பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அதை பத்தியாக அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. பிளான்ட்னா தன்னோட சென்சிட்டிவிட்டியை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அனிமல்னா சர்வைவல் பத்தி பேசுவாங்க. இப்ப அனிமல்னு ஸ்பெசிபிக்கா எடுத்துட்டீங்கன்னா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இதை கேட்டீங்கன்னா தான் அனிமல் கிங்டத்துல நீங்க என்டர் ஆக முடியும். அவங்கள பேஷண்டா நான் அனிமல் அப்படின்னு சொல்லி வர மாட்டாங்க. வாட் யூ லைக் இன் நேச்சர், இயற்கையில உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் சொல்லும் போதுதான் ஒரு பிரேக் டவுன் நடக்கும். நார்மல் கோர்ஸ் ஆஃப் கேஸ் டேக்கிங்ல இருந்து ஒரு பிரேக் டவுன் நடந்து என்ன ரிலம் ஆஃப் தி நேச்சுரல் வேர்ல்டுக்கு உள்ள பேஷண்ட்டை உள்ளுக்கு போவாங்க. அந்த கடமை நமக்கு வேணும். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாதான் போக முடியும். அடுத்து, விச் அனிமல் டு யூ லைக், டிஸ்லைக் ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் ஒய் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். எந்த அனிமல் உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காது, பயப்படுவீங்க, ஏன், காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்கணும். அதே மாதிரி நேம் த அனிமல் whose qualities you either know, you have read about, you have seen, you have heard about. நீங்க கேட்டது, பார்த்தது, கேள்விப்பட்டது, படித்தது, தெரிந்தது, இதை பத்தி, அனிமலை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும்.
ஹவு கேன் யூ ரெசனேட் ஆர் ஐடென்டிஃபை வித் அனிமல்? நீங்க எப்படி ஒரு அனிமலோட பிரதிபலிப்பீங்க, அடையாளப்படுத்திக்குவீங்கிற கேள்வியும் எழுப்பணும். கேன் யூ ரெசனேட் ஆர் ஐடென்டிஃபை வித் எனி அனிமல் அண்ட் ஒய்? நீங்க ஏதாவது அனிமலை ரெசனேட் பண்ணுவீங்கன்னா அதை செய்து காட்டுங்க அப்படிங்கறது கூட நம்ம சொல்லலாம். அதனால தப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு சாய்ஸ் கொடுத்து பார்க்கணும். நீங்க விச் அனிமல் வுட் யூ வாண்ட் டு பி ஆர் நாட் டு பி? நீங்க என்ன மாதிரி அனிமலாக இருக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல அது மாதிரி அனிமலாக இருக்கக்கூடாதுங்கிற கேள்வியும் கேட்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா அப்பதான் இந்த ரிலம் ஆஃப் தி நேச்சர்ல நீங்க அவங்கள அழைச்சிட்டு செல்ல முடியும். பேஷண்ட அவங்க தான் என்ன மாதிரி அனிமலுங்கிறத சொல்ல வருவாங்க. அப்படி அனிமல்லாக அவங்க இல்லைன்னு சொன்னா, ஒரு அனிமலை ரெசனேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நியர்பை பிளான்ட் கிங்டத்தையும் மினரல் கிங்டத்தையும் நீங்க கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக எடுத்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எய்தர் மினரல் கிங்டம் பிளான்ட் கிங்டத்திலிருந்தும் மருந்து கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படணும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்ப மேடம் விமலா அவங்க தன்னோட கிளாஸ தொடங்குவாங்க. இப்போ சார் வந்து நமக்கு அனிமல் பார்ட் வந்து இப்ப சொன்னாங்க. நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்னா மேமலுடைய தாய் நேச்சர், தாய் செய்கிற ஒரு கிரியேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஒரு பாண்ட் எப்படி இருக்கும், அவங்க எப்படி நோய் நிலைக்கு தள்ளப்படுறாங்க, அந்த டிங்ட் ஏன் வந்துச்சுன்னு. அப்போ மேமல் ரெமடியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல பாலூட்டியுடைய குணமையும் நம்ம பார்த்துட்டு இருக்கணும், சைமல்டேனியஸா அனிமல் நேச்சரையும் பார்க்கணும். சோ ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா ரெண்டு நேச்சரையுமே பிரதிபலிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பாலூட்டியில எது வேணாலும் இருக்கலாம், கெனடா ஃபேமிலியா இருக்கா, ஃபெலிடே ஃபேமிலியா இருக்கலாம், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். சோ அதுல பாலூட்டியையும் சைமல்டேனியஸா நமக்கு வந்து பிரதிபலிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்க விலங்கு குணத்தை, அனிமல் நேச்சர், உதாரணத்துக்கு இப்ப சார் சொன்ன மாதிரி அனிமல் நேச்சர் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டா நமக்கு வரும்னு சொன்னாங்கல்ல. இப்போ லாஸ்ட் வீக்ல வந்து கூட நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பிரசவத்தின் போது வந்து பிரீச் பிரசன்டேஷனு, ஃபோர்சபிள் டெலிவரி, இதெல்லாம் கூட என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பாக்குறேன்னா குழந்தை காட்டக்கூடிய ஒரு மொழியா தான் பாக்குறேன். அதாவது அம்மா விட்டு எனக்கு பிரிய மனசு இல்லைன்றதனுடைய வெர்ஷனா இருக்குமோ அப்படின்னு என்னுடைய ஒரு ரிசர்ச் அந்த ஆங்கிள் வச்சிருக்கேன். பிரீச் பிரசன்டேஷன் வந்த குழந்தைங்களுக்கு நான் மருந்து கொடுத்திருக்கேன். நெருங்கிய வட்டாரத்துல அவங்க மேமலுக்குள்ள வந்திருக்காங்க. ஃபோர்சபிள் டெலிவரியில நான் கொடுத்திருக்கேன், அவங்களுக்கு மேமல் இண்டிகேட் ஆயிருக்கு. இப்போ என்னுடைய ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வச்சிருப்போம்ல நம்மளுடைய கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ், அதன்படி பார்த்தோம்னா அந்த ஃபோர்சபிள் டெலிவரி பிரீச் பிரசன்டேஷன்ல அம்மா விட்டு டிராச் விரும்பல அப்படின்றது. இது எதுக்காக அப்படி சொல்றேன்னா, நான் ஒரு பீடியாட்ரிக் மருத்துவர்கிட்ட என் குழந்தைய ஒரு 4-5 மாசத்துல ஒரு ஜெனரல் செக்அப் கூட்டு போகும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க குழந்தை நாக்க நீட்டிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்படி அடிக்கடி நாக்க நீட்டுது அப்படின்னு சொல்றப்ப அவங்க டாக்டர் சொன்னாங்க, இந்த நாக்க நீட்டுறது வந்து குழந்தையோட மொழிங்க, நீங்க வந்து ஆர்டிபிஷியல் ஃபுட் வேணும்னு கேக்குது, பெரியவங்களா சொல்றாங்கன்னு முடி இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது, எனக்கு தாய்ப்பாலை தாண்டிய ஒரு திட உணவு எனக்கு தேவைப்படுது அப்படின்றத குழந்தை நாக்கை நீட்டி தனக்கு வேறு உணவு வேணும்னு கேட்கறதுடைய மொழின்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரிதான் இந்த ஃபோர்சபிள் டெலிவரி இதெல்லாம். சோ ஹிஸ்டரியில நம்ம கேட்கும் போது ஃபோர்சபிள் டெலிவரி, பிரீச் பிரசன்டேஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஃபைண்டிங்ஸ்க்கு நம்ம இதை ஒரு கன்சிடரா வச்சுக்கலாம். இப்ப அனிமல் மொழியில என்ன கொஸ்டின் கேட்கணும்னு சார் இப்ப சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட வரும்போது எப்படி இருக்கும்னா அனிமலோட வெர்ஷன் மட்டும் இப்ப நான் சொல்றேன், எந்த ஃபேமிலிக்குள்ளேயும் நான் உள்ள வரல. சோ அவங்க வந்து மாடு மாடி உழைக்கிறேன், நாய் மாடி உழைக்கிறேன், ரொம்ப போட்டி இருக்குது, ரொம்ப அதிகாரமா இருக்குது, ரொம்ப எனது எல்லைய வந்து அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, எனக்கு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் நான் இருப்பேன், ரொம்ப ஏற்றத்தாழ்வு காமிக்கிறாங்க, ரொம்ப வெயிட் ஆனவங்களா இருக்காங்க, ரொம்ப வலிமையானவங்களா இருக்காங்க, என்கிட்ட அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்ல, நான் ரொம்ப வலிமை கம்மியா இருக்கிறேன், சின்ன வயசுலயே வந்துட்டு என்னோட ஓரல் ஸ்டேஜ் தாய்ப்பால் குடிக்கலன்ற கதைகள், ஏனல் ஸ்டேஜ் அந்த இது பாதிக்கப்பட்டது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுல இருந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா மேமல் பார்ட் அனிமல் பார்ட்டை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுட்டோம். இதுல ஒரு ஃபேமிலியா நம்ம வந்து படிச்சுட்டே வரலான்னு ஒரு பிளானிங் இருக்குது. அந்த அடிப்படை பிளானிங்ல அனிமலை 3ஆ பிரிக்கலாம். கார்னிவோர்ஸ், ஹெர்பிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ்னு பிரிக்கலாம். கார்னிவோர்னா அனிமலா சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள் இருக்கும். ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னா தாவர உண்ணிகள்,
ஆம்னிவோர்ஸ்னா ரெண்டுமே சாப்பிடக்கூடிய. சோ அந்த கார்னிவோர்ஸ்ல மிக முக்கியமா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியா பவிஷா ஜோஷி அவங்களுடைய புத்தகத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முயற்சிக்கலாம். அதுல வந்து கெனடே ஃபேமிலி அப்படின்றது இருக்கு. இந்த கெனடே ஃபேமிலி அப்படின்றது லாக்கான் இனத்தை அடிப்படையா வச்சு இல்லாட்டி உல்ஃப் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். உல்ஃப் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது. உல்ஃபுடைய பேக்கேஜ் நரியோடைய எப்படி வாழ்வியல் முறை அதை தெரிஞ்சு படிச்சுக்கலாம். இப்ப இந்த நரியுடைய இதையும் நமக்கு பெருசா ஒரு குரூப்போடைய தீமை புரிஞ்சுக்கிறத விட ஒரு 2 கேஸ் வந்து நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிறைய கெனடை வந்து நம்ம குடிச்சிருப்போம். கிராட்டிடியூடு, விசுவாசம், மாஸ்டரு, டவுன் டு எர்த், லுக்கிங் டவுன், நான் ரொம்ப விசுவாசமா இருப்பேன், நான் தாழ்வா இருப்பேன், எனக்கு இன்ஃபீரியரு, எனக்கு பயமா இருக்குது, என்னை இகழ்றாங்க. இதெல்லாம் கெனடை உடைய லாக் கேனினம் ஒவ்வொருத்தரும் நம்ம கிளினிக்லாம் நம்ம பயன்படுத்தி பல மருந்துகள்ல பல நேரங்கள்ல வெற்றி கண்டிருப்போம். சோ ஒரு வித்தியாசமான பார்வையாக இப்ப கெனடா ஃபேமிலியில இருக்கக்கூடிய குளுப்பினம் கேஸ் வந்து ஒண்ணு பார்க்கலாம். கேஸ் மூலம் புரிஞ்சுட்டு ஃபைனலா இதோட தீமை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சாதாரண ஜென்ரலா கெனடா ஃபேமிலியில என்னென்ன மருந்துகள் இருக்குன்னு பாத்துக்கலாம். எதெல்லாம் கெனடா ஃபேமிலிக்குள்ள உள்ளடங்கும், நமக்கு தெரிந்த விலங்கினங்கள்ல என்னென்ன விலங்கினங்கள் கெனடாக்குள்ள இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொமஸ்டிகேட்டட் டாக், நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய். அடுத்தது வைல்டு டாக்னு சொல்லக்கூடிய டிங்கோன்னு சொல்றாங்க, காட்டு நாய். சோ எதுக்காக இந்த 2 வேரியேஷன்ல மருந்து எடுத்திருக்காங்க, மருந்து இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, டொமஸ்டிகேட்டட் டாக்ல வந்து அக்ரஷன் பார்ட்ட நம்ம பார்க்கவே முடியாது. எல்லாமே வந்து அதனுடைய ஆப்போசிட் போல பார்ப்போம். ஏன்னா செட்டில்டு நம்ம கூட சூப்பர் கிளாஸ் 4ல பார்க்கும்போது பார்த்தோம். டாக் வெரைட்டி ஸ்டேபிள் அண்ட் செட்டில்டு. நான் ஸ்டேபிளா இருக்கணும், செட்டில்டா இருக்கணும், டாக் டைப்னு சொல்லி படிச்சிருப்போம். நான் என் வாழ்வியலுக்காண்டி நான் சரண்டர் ஆகுறேன், ரொம்ப டவுன் டு எர்த் இருக்கிறேன், கிராட்டிடியூடோட இருக்கேன், விசுவாசத்தோட இருக்கேன்னு பார்த்தோம். சோ இந்த டொமஸ்டிகேட்டட் டாக்ல வந்து அக்ரஷன் பார்த்து பார்க்கவே முடியாது. காமனா இந்த உல்ஃப்ல இருக்க அக்ரஷன் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். சோ இதுல இருக்கக்கூடிய மருந்துகள் பாத்தீங்கன்னா, டொமஸ்டிகேட்டட் டாக்னு சொல்லக்கூடிய வளர்ப்பு நாய், வைல்டு டாக் டிங்கோன்னு ஒண்ணு இருக்குது, கோயேட்னு சொல்லக்கூடிய அமெரிக்க குள்ளநெறினாலே நமக்கு தெரியும் தந்திரங்கள் நிகழ்ந்தது, தங்கடங்களை தனக்குள்ள உள்ளடக்கியது. அடுத்து உல்ஃப், ஓனாய் சொல்லவே வேணாம். சின்ன வயசுல இருந்து எப்படி ஏமாத்தி ஒருத்தவங்கள வாழும், தனக்கு சாதகத்துக்காண்டி முதல கதையில இருந்து நிறைய கதைகள் நம்ம வழியா கேட்டுட்டு வந்திருப்போம். சோ ஓனாயோட நேச்சர் வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம் நிறைய பேருக்கு. அடுத்து ஜாக்கிள், குள்ளநரி. இதுல இருக்கக்கூடிய மருந்துகளினுடைய பெயர்கள்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் மில்க் வந்து லெக் கெனினம்னு இருக்கு. பிளாக் கெனினத்திலேயே இன்னொன்னு டாகோட எக்ஸ்கிரிமெண்ட்ல இருந்து மருந்து எடுத்திருக்காங்க. சோ எக்ஸ்கிரிமெண்டம் கெனனம்னு ஒரு மருந்து இருக்கு. அடுத்து டாக் ஹேர்ல இருந்து மருந்து ஹோமியோல இருக்குது, பெல் கேனிஸ் அப்படின்ற ஹோமியோபதி மருந்து. அடுத்து டாக் சலைவா எல்லாருக்கும் தெரிஞ்ச லைசின். சோ இது எல்லாமே வந்து மேமல் ரெமடியா இருக்கும், லாக்கா தான் இருக்கணும்னு கிடையாது. அதுல இருக்கக்கூடிய வேற பொருட்கள்ல இருந்து வேற அவங்களுடைய மூலத்துல இருந்து மருந்துகள் இருக்குது. அடுத்து லாக் ஹஸ்கின்னு ஒரு மருந்து இருக்குது. கோயட்ல இருந்து கேனிஸ் லாட்ரன்ஸ் ஒரு மருந்து இருக்குது. அடுத்து கேனிஸ் மெசமோலிஸ்னு ஒரு மருந்து இருக்கு. உல்ஃப்ல இருந்து கெனினம் லூப்பஸ்னு ஒரு மருந்து, அதாவது லாக் லூப்பினம் அப்படின்ற ஒரு மருந்தா இருக்குது. ஃபாக்ஸ் லங்ஸ்ல இருந்து ஒரு மருந்து, பிளம்போ வல்பிஸ்னு ஒரு மருந்து இருக்குது. ரெட் ஃபாக்ஸ் பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாங்குனஸ் வல்ப்ஸ்னு ஒரு மருந்து இருக்குது. அடுத்து ஃபாக்ஸ் பிளட்ல இருந்து இன்னொரு மருந்து இருக்கு, வல்பஸ் வீன்னு ஒரு மருந்து இருக்கு. இது எல்லாமே கெனடா ஃபேமிலியினுடைய மருந்து. இப்போ நான் வந்து டைரக்டா கேஸ்க்கு வந்துடுறேன். ஒரு கேஸ், ஒரு 42 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் வர்றாரு. அந்த நபர் பைல்ஸ்காண்டி வர்றாங்க, மூலத்துக்காண்டி வர்றாங்க. மூளை வந்து எப்பெல்லாம் வருது, இது மாதிரி ஜெனரல் ரொட்டீன் கேஸ் டேக்கிங் முடிஞ்சிருச்சு. கேஸ் டேக்கிங் முடிஞ்சோடனே அவங்களுடைய மனைவி கிட்ட அந்த கேஸ் டேக்கிங் பத்தி டீட்டெயில் கேட்கிறோம். டீட்டெயில் பக்கத்திலே இருந்துகிட்டு, இவர் எனக்கு ஒரு தொந்தரவு இல்லை, என் மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இப்படி எல்லாம் அவர் சொல்றாரு. அவங்க ஒய்ஃப் இடைமறிச்சுட்டு, இல்லைங்க இவர் வந்து வேறங்க, பயங்கர வீட்டுல வந்து வேற மாதிரி இருப்பாரு, இங்க உங்ககிட்ட பேசுறப்ப வேற மாதிரி பேசுறாரு அப்படின்னாங்க. என்ன வேற மாதிரினா என்னன்னு வேற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன். இல்லைங்க அவங்க வீட்டுல வந்து ஒண்ணுமே இல்லைங்க, ஒருத்தர் வந்து அவங்க பெரிய கூட்டமா இருப்பாங்க, பயங்கர ஃபேமிலியாவே வந்து ஒன்னா வாழ்வாங்க. அப்படி வந்து ஒன்னா வாழ்றப்ப ஒருத்தர் வந்து ஒண்ணு கத்துனாங்கன்னா எல்லாரும் ஒன்னாவே கத்துவாங்க, அந்த தப்பு ரைட்டு என்னன்னா அது புரிஞ்சுக்கவே மாட்டாங்க.
மொத்தமா எல்லாருமே கையபியன்னு கத்திடுவாங்க. ஏன் கத்துறாங்க? ஒரு ஒரு லிசனிங் நேச்சர் கூட இல்லையே அப்படின்னு அவர்கிட்ட அப்புறம் திருப்பி கேட்டேன், என்னங்க உங்களுக்கு வேற என்ன தொந்தரவுன்னு. இதெல்லாம் இல்லாம தூக்கம் இல்லாம இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அப்ப தூக்கம் இல்லாமனா வேற என்ன தொந்தரவு இருக்குன்னு. இல்லங்க இவங்க சொல்ற மாதிரிலாம் இல்லைங்க, எனக்கு வேண்டிய வேலையை நான் வாங்கிக்குவேன், எனக்கு என்ன தேவையோ எப்பப்போ எனக்கு என்ன வேணுமோ எப்படி எப்படி வாங்கணுமோ அந்த மாதிரி எனக்கு டைம் வர்றது மாதிரி காத்துட்டே இருப்பேன். எனக்கான டைம் வரும்போது எனக்கு வேண்டிய விஷயங்களை நான் வாங்கிப்பேன். உணவு முறைகள்ல இப்ப சார் சொன்னார்ல என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து உணவு முறையில உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் எல்லாமே சாப்பிட்டிருக்கேன், உடம்பு கறி சாப்பிட்டிருக்கேன், மாட்டுக்கறி சாப்பிட்டிருக்கேன், மான் கறி, பன்றி, இத்தனை லிஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இத்தனையுமே அவைலபிலிட்டி இருக்கு. இல்லைங்க அதெல்லாம் எங்க இருந்தாலுமே நாங்க வந்து கிடைச்சு சாப்பிட்டுருவோம். அப்புறம் திருப்பி அவங்க மனைவி கூப்பிட்டு கேட்டாங்க, ஒரு இடத்துக்கு கிளம்புனா சட்டுன்னு கிளம்ப மாட்டாருங்க அப்படின்னாங்க. ஏன் என்ன பிரச்சனைனா, ஒரு ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 10 ட்ரெஸ் போடுறது, நிறைய நேரத்துக்கு கான்பிடென்ட் இல்ல. கேட்டா என் ட்ரெஸ் தான் எனக்கு கான்பிடென்ட் கொடுக்கும். நான் வந்து வெளியில போகணும்னா நான் இங்க என்ன கண்ணாடி முன்னாடி பாத்துட்டு போறணும் அதான் எனக்கு கான்பிடென்ட் கொடுக்கும். அந்த கான்பிடென்ட் கம்மியா இருக்கிறதுனால நான் அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் நான் மாத்திட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தவற கூட அவரால் சுட்டி காட்ட முடியாது. ஏன் இப்படி சுட்டி காட்டல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இல்ல இல்ல எனக்கு வந்து அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, நான் அவங்க தவற சுட்டி காட்டிட்டோம்னா டெலிஷன் ஹீஸ் கிரிட்டிசைஸ்டு, அவங்க வேற ஏதாவது நம்மளை பத்தி என்ன நினைச்சிருவாங்கன்றதுனால நான் அவர்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன். அடுத்து வேற என்ன பிரச்சனை இருக்கு, அவர் ரொம்ப தயக்கங்க, ரொம்ப தயக்கம். ஒரு செருப்பு கடைக்கு போனா கூட தன் கால்கள் மறைக்கிற அளவுக்கு தாழ்ல ஒரு 2 தழும்பு இருக்குது. இந்த பொண்ணு வந்து மறைக்கணும், இந்த பொண்ணு வந்து வெளியில தெரியக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கால்ல இருக்கக்கூடிய தழும்பு மறைகிற அளவுக்கு செப்பல் கூட எடுப்பாங்க. கால்ல இருக்கிற அந்த கருப்பெல்லாம் எப்படி இருக்கும், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு. அடுத்து சின்னதா சத்தம் கேட்டா கூட சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க. அவரு வந்து வெளியில பேசுறதெல்லாம் வேற, அவரு உள்ள வந்து இப்ப நம்மகிட்ட பேசுறப்ப நடிக்கிறாரு இப்படின்ற மொழிகள் சொன்னாங்க. சோ டெலிஷன் ஹி இஸ் கிரிட்டிசைஸ்டு, டெலிஷன் லுக்டு டவுன், இந்த மாதிரி குறிமொழிகளும் இந்த மேமல் அனிமல் டிங்க் எனக்கு நல்லா கிடைச்சதுனால அவருக்கு லேப் லுப்பினம் 200ல ஒரு 2-3 டோஸ் கொடுத்து ரொம்ப கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிட்டாரு. இந்த கேஸ் எடுக்கிறப்ப எனக்கு அப்படியே வந்து மனிதனோட மொழி விலங்கு மொழி ரெண்டுமே இருந்தது. ஏன் இந்த கேஸ் எனக்கு சக்சஸ் ஆச்சு, இந்த கேஸ் நான் ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்து குணமாக்குனேன் அப்படின்னா, நான் வந்து இந்த புத்தகங்களை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சுட்டே இருக்கும்போது டாக்டர் பவிஷா ஜோஷி புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது யூடியூப்ல ஒரு கேஸ் பார்த்தேன். அவங்களுடைய கேஸ் வந்து பார்த்துட்டே வருது கனடா எடுக்கும்போது. அப்போ டாக்டர் பவிஷா ஜோஷி மேடம் லுப்பினம் பத்தி ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் புரிஞ்சதுனால இந்த கேஸ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நபர் முற்றிலும் நலமாக்கப்பட்டார். டாக்டர் பவிஷா கேசி அம்மாவுடைய கேஸ்ல இருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டாக்டர் வந்து கிளினிக்ல இருந்திருப்பாங்க. அந்த பவிஷா ஜோசி மேடம் கிளினிக் ஒருத்தர் வராரு, அடிக்கடி வராரு கிளினிக்ல வந்து. அவர் டாக்டர் இல்லைன்னும் போது என்ன பண்றாரு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷா மிரட்டிட்டு, நர்ஸ் அட்டெண்டர் எல்லாரையும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க டாக்டரை காணும், இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படி இப்படின்னு மிரட்டுறாரு. ஒரு 4-5 தடவை வந்துட்டு போனாராமா. மிரட்டும் போது ஒரு தடவை டாக்டர் இருக்கும்போது வந்துட்டாங்களாமா. வந்தோடனே டாக்டர் வந்து எல்லாமே கேமரால மேடம் பாத்துட்டே இருந்திருக்காங்க போல. பாத்துட்டே இருந்த பேஷண்ட உள்ள வாங்கன்னு கூப்பிட்டோன்னே உள்ள போன மொமெண்ட் அவரு பயங்கரமா அப்படியே டோட்டலா வேற போலாரிட்டியா பிஹேவ் பண்ணிருக்காரு. வணக்கம், ரொம்ப குழஞ்சு பேசிட்டு, ரொம்ப நாளா அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க அப்படி இப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்னு. சோ இந்த போலாரிட்டி தான் அந்த ஃபேக்கு, அந்த ஏமாத்துறது, இது வந்து உல்ஃப வந்து அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணி லூப்பினம் கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான வீடியோஸ படிச்சுட்டு இந்த புத்தகங்களை படிச்சதுனாலதான் என்னால லூப்பினத்தை ஒரு பைல்ஸ் கேஸ் பயன்படுத்தி கம்ப்ளீட்டா நார்மலா இருக்காங்க. அவங்களோட ஆக்டிவிட்டி கான்பிடன்ட் லெவலும் மாறி இருக்கு. சொசைட்டில அவங்க அப்ரோச் பண்றது, தயக்கமா பின்னாடி இருந்த விஷயம், இது எல்லாமே மாறி இருக்கு. இது வந்து இந்த அக்ரஷன் அதிகமாக இருக்கக்கூடிய உல்ஃப் கேஸ கொடுத்தது. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒரு கனினம் கேஸ், ஒரு 4 கேஸ் பார்க்கலாம். இடையில சார் கைட் பண்ணட்டும் சார். இந்த கேஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லலாம்னு இருக்கேன். அவங்க அத்தாரிட்டி அண்ட் பவர், அக்ரஷன் மூணுமே அவங்ககிட்ட காணப்படும். இந்த உல்ஃப்ல இந்த அத்தாரிட்டி வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு டாமினன்ட் பர்சனாலிட்டியா இருப்பாங்க, குரூப்பை வழி நடத்துபவர்களா இருப்பாங்க, குரூப்பினுடைய நலன்ல தன்னுடைய நலனை
பதித்துக் கொள்பவர்களா இருப்பாங்க, அவங்களுக்காக உழைப்பவர்களா இருப்பாங்க, அவங்களுக்காக அக்கறை எடுப்பவர்களாகவும் இருப்பாங்க. இந்த கேரக்டரையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்குவது நல்லது. அதனால இவங்க மேடம் சொன்ன கேஸ்ல சரியாக புரிஞ்சு வர்றாங்க. இந்த கெனடிய ஃபேமிலியிலேயே மோஸ்ட் அக்ரெசிவ் உல்ஃப் தான். தேங்க்யூ. அதனால இந்த கேஸ் நல்ல கேஸ். உல்ஃப பத்தி ஒரு ஃபேக்ட். உல்ஃப நம்ம ஜென்ரலா நம்ம அந்த டிஸ்கவரி இதுல எல்லாம் பார்ப்போம்ல, அப்போ உல்ஃபனுடைய வாழ்வியல் முறைய நிறைய தடவை நிறைய வீடியோஸ்ல இப்போ உங்களுக்கு டைம் கிடைச்சா கூட நீங்க திருப்பி போய் பாருங்க. அவங்க ஒரு குரூப் ஆஃப் பேக் ஆஃப் பீப்புளா தான் வாழுவாங்க, ஒரு கூட்டமா தான் வாழுவாங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் மூணு பேர் முன்னாடி பெரியவங்க, பாட்டி தாத்தா பெரியவங்க முன்னோர்கள், அவங்க முன்னாடி வழி நடத்துற மாதிரியும், இடைப்பட்ட இதுல நல்ல வலுவானவர்களாகவும் இல்லாட்டி ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய குழந்தைகள், உல்ஃபினுடைய பேரம் பேத்தி மகள்கள் பலவீனமானவர்களை இரண்டாவதாகவும், கடைசியில திருப்பி மீண்டும் கொஞ்சம் பலமானவர்களாகவும், லாஸ்ட்ல ஆல்பான்னு ஒண்ணு, ஆல்பா அப்படின்னு சொன்னோம்னா யாருன்னா லீடர் தான், தளபதி தான். தளபதி பின்னாடி யாரு மிஸ் ஆகி போயிடாம இருக்கவும், வழி தவறி எங்கேயும் காணாம போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் ஆல்பான்ற ஒண்ணும் இருக்கும். மேமல்ல இப்ப நம்ம குடுக்குறோம்ல, அவங்க ஃபேமிலிலேயே மேமல்ஸ் நிறைய இருப்பாங்கல்ல, அங்க பார்த்தோம்னா இவங்க ஆல்பா நேச்சர் நமக்கு ப்ரிடாமினன்ட்டா நல்லா தெரியும். மிச்சதுல உங்களுக்கு சப்மிசிவா தான் இருப்பாங்க, வெளியில நமக்கு வெளிப்படையா தெரியாது. இந்த ஆல்பா டாமினன்ட், நமக்கு லீடர் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே நமக்கு ஓப்பனா இருப்பாங்க. சோ உல்ஃப் பேக்கா தான் வாழும், கூட்டு குடும்பத்தை விரும்புறவங்க. நம்ம சூப்பர் கிளாஸ் 5 பார்க்கும்போது பார்த்தா ரெஸ்ட்லெஸ் மஸ்ட் கெட் அவுட், தனி குடுத்தனம் போயே ஆகணும் அப்படின்னு சொன்னோம்ல. இங்க தனி குடுத்தனம் போக மாட்டாங்க, கூட்டமா இருக்கிறது விரும்புறவங்க. நம்ம அந்த மேமல் வெர்ஷனும் அனிமல் வெர்ஷனும் நம்ம பார்த்துட்டே வந்தோம்ல, அதுல அந்த மேமல் வெர்ஷன்ல புள்ளைய தனியா விடல அப்படின்னு ஒரு அம்மா புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. என் மாமியாருடைய டாமினன்ட் எங்க வீட்டுல நிறைய இருக்குது, என் மக அவங்க அம்மா பேச்சு கேக்குது, தனியா வரமாட்டேங்குது, இண்டிபெண்டா இல்லன்றதெல்லாம் ஒரு மேமல் வெர்ஷன். சோ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி கதைகளையுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மேமலா அனிமலா என்ன ஏதுன்றத நம்ம எப்பயுமே நோட்டிஃபை பண்ணிட்டே இருக்கணும். இப்ப சார் சொன்னாங்கல்ல, மோர் அக்ரெசிவ் உல்ஃப்னு பார்த்தோம்ல. இப்போ நமக்கு இப்ப இது புரிஞ்சிருச்சு. அக்ரெசிவா இருந்தா எப்படி இருக்கும்? கான்பிடென்டா இருக்கும். ஆனா எனக்கு வேண்டியது நான் எப்ப வேணுமோ நான் அப்ப எடுத்துக்கிறேன், அது எப்படி வேணாலும் எடுப்பேன், ஏமாத்தி கூட எடுப்பேன், நான் நல்லபடியா கூட எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த உல்ஃப பார்த்தோமா. இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோம்னா, அதுதான் நம்ம எல்லாரும் அதிகமா பயன்படுத்துற கேனினா. ரொம்ப இன்ஃபீரியர், லோ செல்ஃப் எஸ்டீம், ரொம்ப ரொம்ப தாழ்த்திக்கிறது, இன்ஃபீரியரா ஃபீல் பண்றது, ரொம்ப அசிங்கமா இருக்கேன்னு நினைக்கிறது. இதுக்கு டாக்டர் ராஜன் சங்கரன் சோல் ஆஃப் ரெமடியில எழுதியிருப்பாரு. எப்படி எழுதியிருப்பாருன்னா, இந்த லோ செல்ஃப் எஸ்டீம லாக்கானிலத்தை அமெரிக்கன் பிளாக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அமெரிக்க கருப்பின மக்கள், அவங்களோட வாழ்வியலோட ஒப்பிட்டு எழுதியிருப்பாரு. ஏன்னா அவங்களாம் நீங்களாம் கருப்பானவங்க, நீங்களாம் அன்லக்கி, நீங்களாம் ஒதுக்கப்பட்டவர்கள், நீங்களாம் ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலா உங்களை நாங்க ட்ரீட் பண்ணப்பட மாட்டாது. அப்படிப்பட்ட வாழ்வியல் சூழல்ல வந்தவங்க எப்படி இருப்பாங்க? இன்ஃபீரியரா தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்னு இருப்பாங்க. பெரும்பான்மையான குரூப் ஆஃப் மக்களை ஒரு வாழ்வியல் சூழல் ஒரு இந்த மாதிரியான மனநிலைக்கும் தள்ளப்படுது. சோ அமெரிக்க கற்பின மக்களையும் தீமோட இவங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறதுனால ஒரு டாகா இருந்ததுன்னா ப்ளீஸ் பண்ணும், எஜமானுக்காண்டி வால் ஆட்டிக்கிட்டே இருக்கும், தேங்க் பண்ணும், எவ்ரி டைம் விசுவாசத்தை காமிக்கிறதுக்காண்டி குலைச்சு காமிக்கும், வாலாட்டு காமிக்கும். அந்த ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறதுனால இவங்க ஹை செல்ஃப் எஸ்டீம்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பெரிய ஆளு, நீ என்ன நீ சொல்றது, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், நான் சொல்றதுதான் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் கேட்கணும். சோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதே மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்ன்னு ஒண்ணு நான் லாஸ்ட் டைம் மேமர் சொல்லும் போதே நான் விட்டுட்டேன். இதுல ஹிஸ்டரி ஆஃப் செக்ஷுவல் அபியூஸ் பார்த்தோம்னா மேக்சிமம் எல்லா அனிமல்லயும் சரி, டொமஸ்டிகேட்டட் டாகா இருக்கலாம், வைல்டு டாக், கோயட், உல்ஃப், ஜாக்கல், ஃபாக்ஸ், இது எல்லாத்துலயுமே ஒரு அபியூஸ்டு ஃபீலிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ இவங்களுக்குள்ள செல்ஃப் எஸ்டீம்னு பார்த்தோம்னா கேனினுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும், ஃபாக்ஸ்ல கம்ப்ளீட்டா குட்டா இருக்கும், ரொம்ப கரெக்டா கான்பிடென்டா இருந்துட்டே இருப்பாங்க. இவங்க குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் டுகெதரா இருக்கும். எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸ்ட்ரீம்லி டாக் டிபெண்டா இருப்பாங்க.
இவங்களுக்கு அவங்க டிபெண்டா தான் இருக்கணும். சோ பெட்டு வந்து சார்ந்துதான் வாழ்ந்துட்டே இருக்கும். நம்ம வீட்லயும் அப்படிதான் இருக்கும். டாக் வந்து எதுக்காக ஒரு வைல்ட் அனிமலா இருந்தா கூட டொமஸ்டிகேட்டட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியே இதுக்கு பதிலா மாறிடும். ஏன்னா உணவுக்காக, உணவு ஒரு நம்ம தங்கும் இடம், இது ரெண்டும் நமக்கு ஒரு ஆள் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம திருப்பி காமிக்க வேண்டியது விசுவாசம். சோ இந்த டிபெண்டன்சி வந்து எதுக்காகனா ஃபுட் அண்ட் இருப்பிடம், இது ரெண்டுக்காகவுமே இவங்கெல்லாம் டிபெண்டன்ஸா இருப்பாங்க. உல்ஃப்ல பாத்தீங்கன்னா ஹையரார்கி லெவல்ல டிபெண்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்படின்னு பார்த்தா பேக்கா தான் வாழ்றாங்கன்னு பார்த்துட்டோம், ஒரு கூட்டம் கூட்டமா தான் வாழ்றாங்கன்னு பார்த்துட்டோம். சோ அங்க ஒரு ஹையரார்கி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பலுவானவன், ஒரு சோல்ஜரா இருக்கிறவன், ஒரு ஒரு குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருந்துட்டு நீங்க எல்லாம் வீட்டுல இருங்க, அப்பா அம்மா வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஹையரார்கில ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுட்டே இருக்கும். பட் ஜாக்கில் டிபெண்டே கிடையாது. அது தனித்தனியா இவங்கள சார்ந்து இருக்கணும், அவங்கள சார்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு டிபெண்டன்சியே கிடையாது. ஃபாக்ஸ் வந்து தே ஆர் எமோஷனலி க்ளோஸ் டு த கோர் குரூப். எமோஷனலா ரொம்பவே வந்து ஃபாக்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு க்ளோஸா இருக்கும். ஆனா அங்க ஒரு ஜெலஸ் இருந்துட்டே இருக்கும், ஒரு போட்டி இருந்துட்டே இருக்கும். அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ளேயே ஒரு எமோஷனலா ஒரு போட்டி பொறாமை இருந்துகிட்டே இருக்கும். சோ இது வந்து அவங்க குரூப்ல இருக்கக்கூடிய அந்த ஹையரார்கியினுடைய வேரியேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். சோ நம்ம முதல்ல அக்ரஷன் பார்த்துட்டோம். ரொம்ப மைல்டான அக்ரஷன் இங்க இருந்துட்டு இருக்கும் லாக் கேண்டினத்துல. ஃபாக்ஸ்ல வந்து அக்ரஷன் வந்து ஒரு அதிகாரமா இருக்கும். வுல்ஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு அதிகார தாரணையோட இருக்கும், குரூப் லீட் பண்ணி போறதுனால. ஆனா ஃபாக்ஸ்ல பார்த்தோம்னா ரொம்ப ஜெலஸோட அப்படியே உருன்னு இருக்கும். இப்ப நம்ம டிவில நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா ஃபாக்ஸோ உல்ஃபோ நம்ம பார்க்க நேரத்துல என்ன பண்ணும், அப்படி குரு குருன்னு அப்படியே ஒரு மாதிரி குரு குருன்னு நம்மள பார்த்துட்டு சத்தம் விடுமில்ல, அதுதான் அந்த அக்ரஷன் பார்ட். சோ இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, பிளாக் அனிமல்னா லோ செல்ஃப் எஸ்டீம், லோ, ரொம்ப அக்ரஷன்லாம் இருக்காது. யாராவது வெளியால் வந்தா மட்டும்தான் விசுவாசத்துக்காண்டி குலைச்சு காமிக்கும். வீட்டாளிகள் எல்லாம் வந்தா குலைச்சிட்டுலாம் இருக்காது. ஒரு பேம்பர் பண்ணும், குதிக்கும், விளையாடும், கொஞ்சம் பிறண்டும், ப்ளீஸ் தான் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா நான் வாழணும், சர்வே பண்ணணும்ன்றதுக்காண்டி. பட் இங்கிட்டலாம் பார்த்தோம்னா இப்படியே உருண்டே உட்காந்துட்டே இருந்து முறைச்சு பாக்குறது, யாரு வர்றது, ஒரே இடத்துல உட்காந்துட்டு அப்படியே இது பண்றது. அப்புறம் முக்கியமா வந்து இந்த மாதிரியான அனிமல் ரெமடிஸ்ல கால்ல ஸ்ட்ரென்தனிங் வந்து நிறைய இருக்கும். இப்ப கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, என் லிகமெண்ட் வந்து ரொம்ப பெயினா இருக்குது, வெறுங்கால்ல எனக்கு நடக்க பிடிக்குது, இந்த மொழிகள்லாம் நிறைய இருக்கும். அனிமல்ஸ் தேவைப்படுறவங்க எல்லாம் வெறுங்கால்ல நடக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. அவங்களோட என்டூரன்ஸ் அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும். சோ இந்த மாதிரி அனிமல்ஸ்னுடைய மொழிகளையும் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபாக்ஸ், உல்ஃப், டாக், இவங்க 3 குரூப் தான் வந்து ப்ரிடாமினென்ட்டா மெடிசன்ஸா கனடா ஃபேமிலியில இருக்காங்க. சோ இதுக்கு அடுத்து சார் கொஞ்ச நேரம் பேசு. இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் சேர்த்துக்கிறேன். அந்த ஃபாக்ஸ்ல வந்து தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் கிளவர். ஜெலசி அதிகமா இருக்கிறதுனால சிப்ளிங் ரைவலரி அதிகமாக காணப்படும். அக்கா தங்கச்சிக்கு முக்கியத்துவம் தராங்க, எனக்கு தரல அப்படிங்கிற சிந்தனையும் இதுல அதிகமா இருக்கும். மற்றபடி மேடம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. இதுல வந்து லேக்கானின்னு ஒரு கேஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆர்த்ரைட்டிஸ், ஒரு 15 வருஷமா ஆர்த்ரைட்டிஸ், அவங்களால கொஞ்சம் கூட அசைய முடியாத ஒரு சூழல், ஏண்டா வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு நிலை. அவங்ககிட்ட உங்க ப்ராப்ளம் என்னன்னு கேட்டபோது ஒரே ஒரு ப்ராப்ளம் தாங்க, என்னுடைய மாமியார் என்னைய மருமகளா ஏத்துக்க வேண்டாங்க, மனுஷியாவது ஏத்துக்கலாம்ல அப்படின்னாங்க. மனுஷியா ஏத்துக்கல அப்படிங்கறத நீங்க என்ன ஃபீல் பண்ண, மனுஷனாவே ஏத்துக்கலன்னா நான் யாருன்னு உங்களுக்கே தெரியாதா சார் அப்படின்னாங்க. என்னைய ரொம்ப கீழே பாக்குறாங்க, மனுஷனோட கீழே பாக்குறாங்க அப்படின்னாங்க. வேற ஒண்ணுமே செய்யல. லேக்கானினம் 6ல கொடுத்தேன், அந்த ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. அவங்களுக்கு வேற ஒரு ப்ராப்ளத்துக்கு ஆர்சனிக் ஆல்பம் கொடுத்தேன், ஆனா ஆர்த்ரைட்டிஸ் வந்து முழுமையா சரியாயிடுச்சு. அவங்கள பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு சல்பர் தான் சரி பண்ணது, ஆனா லேக்கானினம் சரி பண்ணல. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பெல்விக் ஏரியால இன்ஃப்ளமேஷன் வந்து சிஸ்டைட்டிஸ் ஃபார்ம் ஆகி ஏகப்பட்ட ப்ராப்ளம், யூரினரி பிரச்சனை, ஓவரியில சில ப்ராப்ளம் எல்லாம் வந்தது. அதுக்கு ஆர்சனிக் ஆல்பம் போட்டுதான் சரியாச்சு இந்த கேஸ். ஆனா வந்து ஆர்த்ரைட்டிஸ் 15 வருஷமா இருந்த ஆர்த்ரைட்டிஸ் நல்லா ஆயிருக்கு. அது லேக்கானினத்தை கொடுத்துதான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்தியன் ஒருத்தர் வந்து அமெரிக்கால போய் இருந்து, அவர் பார்க்கறதுக்கு இந்தியன் மாதிரியே இருக்க மாட்டாரு, வெளிநாட்டுக்காரர் மாதிரி தான் இருப்பாரு. நார்த் இந்தியன், அவ்வளவு பேரா அழகாவும் இருப்பாரு. அவருக்கு இந்த இடத்துல வந்து விட்டிலிகோ இருந்தது, முகத்துல கழுத்துலையும். அவர் என்ன ஃபீல் பண்றேன்னா, நான்
எவ்வளவு நல்லா இருந்தாலும் ஒயிட் பீப்புள் முன்னாடி எனக்கு ஐ ஃபீல் வெரி இன்ஃபீரியர் அப்படின்னா. அவங்க அப்படி பாக்குறாங்களான்னு கேட்டா அம்மா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. எப்படி நீக்ரோக்கு இருக்கிற நிலையோ அதே நிலை இந்தியனுக்கும் லேக்கானியம் தான் கொடுத்து அந்த வில்லேஜோ போயிடுச்சு. இந்த 2 கேஸ் மட்டும் நான் சொல்லி முடிச்சுட்டேன். தேங்க்யூ. அடுத்து நீங்க மேடம். ஒரு கேஸ், ஒரு பாப்பா வந்து வெயிட் கெயின் பண்ணணும்னு என்கிட்ட வந்தாங்க. ஆனா அவங்க அப்பா தான் வந்து என்கிட்ட சொன்னாரு இது பாப்பா ஒல்லியா இருக்குன்னு. அப்ப நான் வந்து இந்த இடத்துல டெலியூஷன் கெட்டிங் தின்னுன்ற ரூபிரிக்க நான் எடுத்துக்கல. ஏன்னா வெயிட் போடணும்னு அந்த பாப்பா என்கிட்ட வந்தா. அப்ப வரும்போது உன்னை பத்தி சொல்லுப்பா, அப்புறம் லிக்கரியா இந்த மாதிரியான வியாதிகள்லாம் இருந்தது. அந்த பொண்ணு பேசும்போது வீட்டுல அம்மா வந்து படுத்து படுக்கையா இருக்காங்க. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே படுத்து படுக்க எல்லா வேலையும் நான் தான் பார்த்து அம்மாவை இன்ன வரைக்கும் 25 வயசு 26 வயசு பொண்ணு 26 வயசு முடி நான் இன்ன வரைக்கும் அம்மாவை நான் தான் குளிக்க ஊத்துறேன், அம்மா கூட்டி விடுவேன், எல்லாம் பண்ணுவேன். வேற என்ன உனக்கு தோணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அம்மா வந்து எனக்கு குளிக்க ஊத்தல, என்னையும் வந்து அம்மா வந்து சாப்பாடு ஊட்டல, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அந்த ஏக்கம் எனக்கு இன்ன வரைக்கும் நான் இருந்துட்டே இருக்கு அம்மாக்கு எனக்கு இருக்கிறது. நான் ஆனா அம்மா முடியாததுனால ஐ டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிட்டேன். எல்லா வேலையும் நான் செய்வேன், வீட்டு வேலை செய்வேன், அம்மா அப்பா பத்திரம் பார்த்துக்குவேன், எல்லாமே பார்ப்பேன். எனக்கு வந்துட்டு எதுக்காக பண்ண, எனக்கு எங்க அம்மாவுக்கு வந்து நான் நன்றி கடனா இருக்கணும். இந்த வார்த்தைகள் தான் சொல்லிட்டே இருந்தா. வேற என்ன, எனக்கு எல்லாரும் இவங்களாம் சொந்தக்காரங்களா என்னை வந்து பார்த்துட்டு எனக்கு கொல்லியா இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க சொல்றது அவங்க பாக்குறது தான் எனக்கு கொஞ்சம் தாழ்வா தெரியுது. அப்புறம் வேற என்ன பண்ணுவேன்னு, வீட்டுல பறவை வச்சிருக்கேன், பேர்ட்ஸ் ஃபிஷ் வச்சிருக்கேன், டாக் வளர்க்குறேன், அனிமல்ஸ் நிறைய வளர்க்குறேன் அப்படின்னா அப்ப அனிமல்ஸும் உலகம் இருக்கிறது என்ன பந்தோனே. டாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. ஈவன் வந்து டாகுக்கு நான் ட்ரெஸ் போட்டுலாம் அழகு பார்ப்பேன், நிஜமா பாப்பானே. உடனே மொபைல் எடுத்து காமிக்கிறான், எல்லா தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் அந்த டாகுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கா, அதுவும் புது புது ட்ரெஸ்ஸா போட்டு போட்டோ எனக்கு கொடுத்தாடுறா. எனக்கு நான் பயங்கர ஆச்சு. வேற என்ன, ட்ரீம்ஸ் ஆஃப் டெட் ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, ட்ரீம்ஸ் ஆஃப் கோஸ்ட் இருக்கும். எனக்கு ஸ்னேக் பயம் இருந்துட்டே இருக்கும். ஸ்னேக் பயம் இருக்குன்னு கான்பிடென்டா வந்து நான் லாக்கானினம் கொடுத்துட்டேன். சோ ஃபியர் ஆஃப் ஸ்னேக்ன்றது ப்ரிடாமினன்டா வந்து லாக்கானினத்துல இருக்கும். இந்த மாதிரியான சோ இந்த படத்துல மேமலுடைய வெர்ஷன் தாய் சேய் பந்தம், அதுல லேக் ஆன விஷயமும் எனக்கு கிடைச்சது. அனிமலுடைய வெர்ஷன், அனிமல் பிடிக்கும், லவ் நேச்சர், லவ் ஃபார் பேர்ட்ஸ், ஃபிஷ் பிடிக்கும், வீட்டுல எல்லாம் வச்சிருக்கா. பர்டிகுலரா டாக வந்து வச்சிருந்தா. இந்த மருந்து கொடுத்த 3 மாசம் கூட இல்ல, அந்த பொண்ணு என்கிட்ட வரும்போது 37 kg, செகண்ட் சிட்டிங்ல 45 kg வந்துருச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு. எல்லா தொந்தரவும் நார்மல் ஆச்சு. இந்த டைனமிக்கா ஒரு மிராக்கிளா ஒரு அழகான ஒரு நலமாக்கல் ரொம்ப ரசிச்சு, நலமாக்களை தாண்டி இந்த குழந்தையுடைய தாய்மையின் ஏக்கம் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து குணமாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். இந்த டீடைல் ஃபுல் கேஸ் நான் உங்களுக்கு, இது ஒரு அழகான கேஸ் சார். ஒரே ஒரு சின்ன கேஸ் சொல்லிடுறேன். சொரியாசிஸ், அவங்க அப்பா வந்து போலீஸா இருக்காரு, இன்ஸ்பெக்டரா இருக்காரு, அம்மாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஆனா இவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தராத மாதிரி மற்றவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தர்றது. யாருக்கு அதிக முக்கியத்துவம் தர்றாங்க அப்படின்னு கேட்டபோது எங்க அத்தையோட பொண்ணுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தராங்க, எனக்கு எங்க அப்பா எனக்கு முக்கியத்துவம் தர்றதில்ல, என்னைய வேற மாதிரி தான் பாக்குறாரு, அவங்கள வேற மாதிரி பாக்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்றாங்க. உங்க மனசெல்லாம் பாதிக்கும் போது என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்டபோது, நான் ஒரு நாய் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கு, அந்த நாய் கூட தான் நான் போய் பேசுவேன், அந்த நாய் கூட தான் பழவேன், அது இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னுடைய எல்லா பிரச்சனையும் அந்த நாய் தீர்த்துரும் அப்படின்னு சொல்லி அந்த நாயினுடைய பேரை சொல்லி, அதுதான் என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுக்கு அதுதான் மருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு லேக்கானினம் தான் கொடுத்தேன். சொரியாசிஸ் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் ஃபெயிலியர் ஆகி இதுல சரியாச்சு. காரணம் என்னன்னா, என்ன உங்க ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டு பொறுமையா கேட்டதனுடைய விளைவு அது நாய் கதையாக போய் முடியுது. தானும் நாயாக ரெசனேட் பண்ணதும் எனக்கு புரிய முடிஞ்சது. அதனால இந்த மருந்தை கொடுக்க முடிஞ்சது. இது எல்லாருக்கும் நடக்கும். நீங்க வந்து இந்த சிம்டத்தை தாண்டி கொஞ்சம் பேஷண்ட்டை இயற்கையின் உலகத்துல உலாவ விட்டீங்கன்னா அவங்க பூனையாக, நாயாக, பேயாக, பிசாசாக எதுவாகவும் உங்களுக்கு காட்சி அளிப்பாங்க. செடியாக, மினரலாக எல்லாவும் காட்சி அளிப்பாங்க.